الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சௌப் நிஅமத்தும் மின் அல்லாஹ், ஆடை அல்லாஹ்வின் அருள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களாக நம்மை படைத்து இந்த மனித சமூகத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். அதில் மிக முக்கிய அருள்தான் மனிதன் தன்னுடைய அலங்காரத்திற்காகவும் தன்னுடைய மானத்தை மறைப்பதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று இந்த ஆடை. அப்போ இந்த ஆடை சம்பந்தமாக அல்லாஹுடைய நிஅமத் எவ்வாறு இருக்கிறது, இந்த ஆடை விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையில் இந்த ஆடையை பற்றி சொல்கின்ற பொழுது யா பனி ஆதம் கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆத்திக்கும் வரிஷா, ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நான் உங்களுடைய மானத்தை மறைப்பதற்கும் உங்களுக்கு அலங்காரமாக இருப்பதற்கும் நாம் ஆடையை நாம் இறக்கியுள்ளோம். ஒ லிபாசு தக்வா தாலிக ஹைர், அதே நேரத்தில் தக்வா என்னும் சொல்லக்கூடிய அந்த ஆடை தான் சிறந்தது. தாலிக்கு மின் ஆயாத்தில்லா, இது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. லஅல்லஹும் யதக்கரூன், அவர்கள் சிந்திப்பார்களா என்று, சிந்திக்கும் பொருட்டு என்று அல்லாஹ் திருமறையிலே ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறான். அப்போ மனிதனுக்கு அல்லாஹ் மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு சில தேவையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஏன்னா ஆடை என்பது மனிதனுக்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மனித படைப்பை போல இருக்கக்கூடிய வேறொரு படைப்பாக இருக்கக்கூடிய யாருக்கும் தரல. மிருகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, பறவைகளுக்கு அது தரப்படவில்லை. இன்னும் எத்தனையோ இந்த உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடியவைகளுக்கெல்லாம் தரப்படாத ஒரு சிறப்பு, ஒரு நிஅமத்து இந்த ஆடை. இது மனிதனுக்கு அலங்காரமாகவும் அதே போல அவனுடைய மானத்தை மறைப்பதற்கும் நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அப்போ இந்த ஆடை, இந்த கலாச்சாரம் என்பது இன்னைக்கு சமூகத்தில் கடுமையாக மோசமான ஒரு கலாச்சாரங்களாக, அது ஆணுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, ஆடை கலாச்சாரங்கள் என்பது இன்னைக்கு படுமோசமாக சமூகத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பரவலாக பார்க்கிறோம். அப்போ அதனால்தான் அல்லாஹ் திருமறையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்திகளை சொல்கின்ற போது யா பனி ஆதம லா யஃப்தினன்னகுமு ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். எப்படி சொர்க்கத்திலே உங்களுடைய முதல் தந்தை ஆதமை ஷைத்தான் வழிகெடுத்தானோ அதே போல உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆத்திஹிமா, அந்த ஷைத்தான் அந்த இருவருடைய ஆடையை களைய வைத்தான். எதற்காக வேண்டி? அவர்கள் தங்களுடைய வெக்கஸ்தலங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி களைய வைத்தான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறான்.
அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்ற போது ஃபதல்லாஹுமா பிகுரூரின் ஃபலம்மா தாக்க ஷஜரத பதத் லஹுமா சௌஆத்துஹுமா வதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரகில் ஜன்னா. அவ்விருவரும் அல்லாஹ் இந்த மரத்தில் சென்று இதனுடைய கனிகளை சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுறுத்த ஷைத்தான் அவருடைய உள்ளங்களை வெளியெடுத்து இந்த மரங்களுடைய கனிகளை சாப்பிட்டால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்று ஒரு மாய வலையை, ஒரு போலியான ஒரு செய்தியை அவர்களுக்கு ஏமாற்றி, அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை சாப்பிட்டு கடைசியாக அவருடைய வெக்கஸ்தலங்கள் விலகிய உடனே அங்கே இருக்கக்கூடிய சுவனத்து மறைகளுடைய அந்த இலைகளை வைத்து தங்களுடைய வெக்கஸ்தலங்களை மறைத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்போ முதல் மனிதனை அல்லாஹ் அவ்வளவு சிறப்பாக படைத்து சொர்க்கத்துக்குள்ள கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனை முதலாக ஷைத்தான் வழிகெடுத்தது எதில் என்று சொன்னால் இந்த ஆடை கலாச்சாரத்தில் தான். இந்த ஆடையுடைய விஷயத்தில் தான் ஷைத்தான் அவர்களை ஏமாற்றி கடுமையாக ஷைத்தானுடைய சருகளுக்கு ஆளானது இந்த ஆடை விஷயம் என்பது அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். அப்படியானால் இன்றைக்கு ஆடையை நாம் எப்படி உடுத்து கொண்டிருக்கிறோம்? பெண் சமூகம் இன்னைக்கு அந்த ஆடையை எப்படி உடுக்கிறது? குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு நாம் எப்படி இந்த ஆடையை வாங்கி கொடுக்கிறோம்? அவருடைய கலாச்சாரங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு பலரும் இஸ்லாம் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஆடை அணியவில்லை. நாம் ஏதோ ஒரு தாக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு ஒன்றிற்காக நாமும் என்ன செய்திருக்கிறோம், மயக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதுல இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆடை என்பது மிக முக்கியமானது. அந்த ஆடை இவ்வாறு தான் இருக்க வேண்டும். ஆடை விஷயத்தில், ஆடை குறைப்பு விஷயத்தில், ஆடையினுடைய கவர்ச்சி விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்க வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே பல்வேறு சீரழிவுகள் இருக்கிறது என்பதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ ஆடை என்பது முக்கியமானது. அப்போ இந்த ஆடையை பற்றி அல்லாஹ் திருமறையில் இன்னொரு செய்தியும் சொல்லி காமிக்கிறான். யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின். ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கு வருகின்ற பொழுதும் நீங்கள் என்ன, அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான் அல்லாஹ்? குறைஞ்சபட்சம், ஏன்னா இன்னைக்கு வீடுகளில் சில பேர் எப்படி இருக்கிறாங்க, தனியாக இருக்கின்ற பொழுது எப்படி இருக்கிறாங்க, அலுவலகத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பலவாறாக மாறுபடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆக நீங்கள் எப்படி இருந்தாலும் அல்லாஹுடைய இறை இல்லத்திற்கு வருகின்ற பொழுது ஒழுங்கான சரியான முறையிலே ஆடை உடுத்தி விட்டு வர வேண்டும். ஏன்னு சொன்ன ஐயாமுல் ஜாஹிலியால என்ன செய்வாங்கன்னா, அரைகுறை ஆடையோடு காபத்துல்லாவில் வந்து வழங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் எல்லாம் இருந்தது. அரைகுறை ஆடையோடு காபத்துல்லாவுக்குள்ளே வந்து வலம் வரக்கூடிய பழக்கமெல்லாம் இருந்தது. அப்போ அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லும்போது, பள்ளி வாசலுக்குள்ளே வருகின்ற பொழுது நீங்கள் நல்ல ஆடையை, அலங்காரமான ஆடையை, தூய்மையான ஆடையை உடுத்துட்டு வாங்க என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஆடை வந்து பள்ளி வாசலுக்கு வருகின்ற பொழுது நம்ம சரியாக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல பள்ளியில் மூட்டை பூச்சி தான் ஓடுது, தொழுக முடியல. பல பள்ளிகளில் தொழுக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. காரணம், அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அவரிடத்துல சரியான முறையில் இருக்கக்கூடிய கிளீனிங் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரியான பள்ளி வாசல்கள் இன்னைக்கு அசுத்தம் அடையக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், இது மனிதர்கள் நாம் செய்யக்கூடிய, நாம் போடக்கூடிய இந்த ஆடையினால்தான் அது ஏற்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஆடை இருக்கிறத, ஆடை என்பது மனிதனுக்கு அலங்காரத்தை தருகிறது. ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி என்று சொன்னார்கள். அப்போ அலங்காரத்தை தருகிறது, மனிதனுக்கு புத்துணர்வையும் தருகிறது. ஏன்னா இன்னைக்கு உளவியல் சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவர் புத்தாடை உடுக்கிறார், நல்லாடை உடுக்கிறார், அவருக்கு தகுந்தால் போல் ஆடை உடுக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆடையின் மூலமாக அவருடைய உள்ளத்தில் மாற்றங்கள் வருகிறது, அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது என்று மூளையையும் இந்த ஆடையையும் சம்மதப்படுத்தக்கூடியவர்களையும் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆடை உடுக்கின்ற போது என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, பெருமை என்பது வந்து விடக்கூடாது. ஆடையை உடுக்கிறோம், ஆடையை உடுக்கின்ற பொழுது நாம் உடுத்திருக்கக்கூடிய இந்த பிராண்ட், ஏன்னா இன்னைக்கு பிராண்டை பார்த்து தான் போடுறோம். பிராண்ட் இல்லாமல் எது நடக்கிறது இல்லை. எதை எடுத்துக்கொண்டாலும் இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி அடிமையாயிட்டாங்க, இன்னைக்கு கவர்ச்சி விளம்பரத்துக்கு எப்படி போயிட்டாங்கன்னா, பிராண்ட் இருந்ததா போடுறாங்கிறான். அடே பிராண்ட் வெளியில தானே போடுற, உள்ளாடைக்கும் பிராண்டு தான் கேட்குறான். போடக்கூடிய உள்ளாடை அங்கே போய் யார் பார்க்க போறா?
அந்த ஆடையும் இந்த பிராண்ட்ல இருந்தால் தான் நான் போடுவேன் என்று சொல்லி அடம் பிடித்து வாங்கக்கூடிய பிள்ளைகளை இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா காஸ்ட்லி, விலை உயர்ந்த ஆடை. அப்போ ஆடையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது சொன்னாங்க, லா யந்துருல்லாஹு இலா மன் ஜர்ர ஸௌபஹு ஃபயலா. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். எவர் ஒருவர் ஆடையை பெருமைக்காக இந்த உலகத்திலே இழுத்து செல்கிறாரோ அல்லாஹ் அவரை மறுமை நாளில் பார்க்க மாட்டான். ஆடை உடுக்கிறீங்க, அந்த ஆடையினால ஒரு திமிரும் ஒரு ஆணவமும் ஒரு கெத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஆடை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பைனமா ரஜுல் யஜுரு இஸாரஹு, ஒருவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தன்னுடைய ஆடை கீழாடையை பெருமையாக இழுத்து சென்று அப்படியே இழுத்து நடந்துக்கிட்டே இருந்தார், வாழ்க்கையை கழித்து கொண்டே இருந்தார். அவர் இந்த பூமியில சொருகப்பட்டு கியாமத் நாள் வரை அவர் உள்ள போயிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறாங்க சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆடையின் மூலமாக ஏற்பட்ட அந்த பெருமையினால் இந்த உலகத்துல பூமி அதிர்ச்சியில அவருக்கு ஜில்சாலில் அல்லாஹ் உள்ளே தள்ளி கடைசி வரை என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா கியாமத் நாள் வரை இந்த பூமியிலே சென்று கொண்டு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ யாரெல்லாம் நமக்கு மேல ஆள் இல்லை, நமக்கு மேல எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமைத்தனம் வந்து விட்டதோ அல்லாஹ் மண்டையில தட்டி நீ கீழே தான் போனோன்னு வச்சுருவான். யாருடைய உள்ளத்தில் எல்லாம் இந்த மாதிரியான பெருமையும் ஆணவமும் ஏற்படுகிறதோ அவன் தான் இந்த மாதிரியான தண்டனையை தான் நல்லா கொடுப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர், எவருடைய உள்ளத்திலே பெருமையிலே ஒரு கடுகளவேனும் இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படின்னா. கடுகளவு பெருசு இல்லை, ஒரு சிறிய அளவு உள்ளத்திலே பெருமை இருக்குமே ஆனால் உனக்கு சொர்க்கம் கிடையாது அப்படின்னாங்க. இதை கேள்விப்பட்டு ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியானால் இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா, ஒரு மனிதர் வாழ்க்கையிலே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், அதற்காக வேண்டி அவருடைய ஆடை அழகான ஆடை உடுத்துகிறார், அதற்காக வேண்டி அவர் அணியக்கூடிய காலணி நல்ல காலணி, நல்ல ஷூ, நல்ல ஷாக்ஸ், பிராண்டு, நல்ல குவாலிட்டியா போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுவும் பெருமையிலே சாருமா அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகையே விரும்புகிறான். நீங்க தூய்மையா இருக்கிறீங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க, பர்சனாலிட்டியா இருக்கிறீங்க, ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷத்தான் படுறான், அல்லாஹ் கோபப்பட மாட்டான். ஏன்? உங்களிடத்துல சுத்தம் இருக்கிறது, தூய்மை இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் பெருமைன்னா என்ன அப்படின்னா அல் கிபரு பதருல் ஹக் வ கம்துன் நாஸ், சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் மக்களை கேவலமாக நினைத்துதல் இருக்குதே அதுதான் பெருமை அப்படிங்கிறாங்க சொல்லலாம். அப்போ ஆடையை உடுக்கின்ற பொழுது நாம நல்லா உடுத்திருக்கிறோம், நம்ம குவாலிட்டியா இருக்குது, அவர் குவாலிட்டியா ட்ரெஸ் போடல, அவர்கிட்ட அது இல்லை என்று சொல்லி ஒருவரை பார்த்து கேவலமா நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் பெருமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்ப்போம். எனவே ஆடை உடுக்கின்ற பொழுது இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம இடத்துல நினைச்சக்கூடாது, வந்துடக்கூடாது. இந்த மாதிரியான எண்ணங்கள் எவ்வளவு உயர்வான ஆடை, காஸ்ட்லியான ஆடை உடுத்தாலும் இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்ல ஆண்களுக்கான ஆடை, பெண்களுக்கான ஆடை. ஏன்னா இன்னைக்கு ஆடை சுதந்திரம்னு பேசினா நிறைய பொம்பளைங்க கிளம்பி வராங்க, படித்தவன் வரான், படிக்காம தான் வரான், எல்லாமே என்ன செய்கிறாங்க, திரண்டு வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கின்ற பொழுது அது இதனால் தான் காரணம், உங்களுடைய ஆடை தான் காரணம் என்று நாம் குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது நிறைய பேர் கிளம்பி வந்து என்ன பேசுகிறாங்க, ஆடை என்பது எங்கள் சுதந்திரம், நாங்கள் எப்படி வேணாலும் போடுவோம், எப்படி வேணாலும் என்ன செய்வோம், ட்ரெஸ் போடுவோம், அதை நீங்கள் கேட்பது, அதனால் எங்கள் மீது வன்முறை ஏவுவதா, அதனால் எங்கள் மீது பாலியல் கொடுமைகளை நடத்துவதா என்று இன்னைக்கு பல படித்த மேதாவிகளும் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப ஆடை எப்படி வேணாலும் உடுப்போம், நாங்க எப்படி வேணாலும் ரோட்ல போவோம், நாங்க எப்படி வேணாலும் போடுவோம், அதை கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, ரைட்ஸ் இல்லை என்று அவரவர்கள் சுதந்திரம் பேசுகிறார்கள். ஆனால் அந்த சுதந்திரத்தில் தான் சீரழிவு ஏற்படுகிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின்னார் லம் அரஹுமா, இந்த உலகத்தில் இரண்டு கூட்டத்தார் வருவார்கள், அந்த கூட்டத்தை என்னுடைய காலத்தில் நான் பார்க்கல அப்படின்ட்டாங்க. சொல்லலாம், நான் உயிரோடு இருக்கிறவரை அப்படியான கூட்டத்தை பார்க்கல, அந்த மாதிரியான மக்கள் ரசூலுல்லாஹ்க்கு சஹாபாக்களுக்கெல்லாம் அது அந்த காட்சிகள்லாம் கிடைக்கல.
ஒரு கூட்டத்தார் யார் என்று சொன்னால் அவரிடத்தில் கௌமன் மஅம் சியாத்துன் கஅத்னாபில் பக்ர யضربون به الناس, அவர்கள் சாட்டைகளை மாட்டு வாள்களை போல சாட்டைகளை வைத்திருப்பார்கள், மக்களை அடித்து கொண்டே இருப்பார்கள், மக்களை வேதனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆணவம், திமிரு, அதிகாரம் அப்படிங்கிற காரணத்தை வச்சு அடிமைகளை போல மக்களை அடித்து கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு அரக்கர்கள், மோசமான மக்களும் பின்னாடி வருவாங்க என்று ஒரு சாராரை சொன்னார். இன்னொரு சாராரை சொன்னார்கள், ஒனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். இன்னொரு கூட்டத்தார் யார் தெரியுமா? சில பெண்கள் வருவார்கள். எப்படிப்பட்ட பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆடை உடுத்திருப்பார்கள், நிர்வாணிகளை போல் இருப்பார்கள். அவர்கள் தங்களை சாய்த்து சாய்த்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பிறரையும் சாய்க்க வைத்து விடுவார்கள். அவருடைய அலங்காரத்தினால், அவருடைய கவர்ச்சியினால் பிறர்களையும் சாய வைத்து விடுவார்கள். அவருடைய தலைகளை பார்த்தால் ஒட்டகத்தினுடைய திமில் எப்படி இருக்குமோ அதை போல இருக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? லா யதுகுல்னல் ஜன்னா, இவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. வலா யஜிதுன ரீஹஹா, அதே போல அதனுடைய சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. வைன ரீஹஹா ல யூஜது மின் மஸீரத்தி கதா வ கதா, இன்னென்ன தூரம், ஒரு பெரிய நீண்ட தூரம், அந்த தூரத்தை கூட இவர்களால் அடைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இது யாரை சொன்னாங்க? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடிய போதனையா? கிடையாது, முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடிய போதனை. ஏன்னா சொர்க்கத்துக்கு ஈமான் இருந்தால்தான் செல்ல முடியும். அப்ப அப்படிப்பட்டவர்களை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வரும், ஆடை இப்படி உடுத்திருப்பாங்க, ஆடி ஆடி நடப்பார்கள், பிறரையும் ஆட வைத்து விடுவார்கள், சாய வைத்து விடுவார்கள், இவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களிடத்தில் இது பாதிக்கப்படுகிறதா? இது இன்னைக்கு போதனைகள் இன்னைக்கு ஏற்கப்படுகிறதா? இந்த போதனையை ஏற்று நடக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. பொது சபைக்கு வரக்கூடியவர்கள் ஆண்களை விட மோசமாக இன்னைக்கு வாசனை திரவியங்களை அடித்து கொண்டு 4 சபைக்கு போகக்கூடியவர்கள் 4 இடத்துல கிராஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு என்ன தண்டனை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஐயுமா இம்ராஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது ரீஹஹா ஃபஹிய ஜானியா. ஒரு பெண் ஒரு சமூகத்தை கடந்து செல்கிறார். எப்படி செல்கிறாள்? வாசனை திரவியங்களை எல்லாம் தன்மையில் தேய்த்து கொண்டு அடித்து கொண்டு, அந்த வாசனை அந்நிய மக்களை இழுக்கக்கூடிய அளவுக்கு, கவரக்கூடிய அளவுக்கு அந்த வாசனை இருக்குமே, ஆனால் அவள் விபச்சாரி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நினைச்சாங்க, எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த விஷயத்தில் பெண்கள் கவனம் எடுக்க வேண்டும். வீட்டுக்குள்ள அலங்காரம் பண்ணலாம், கணவனுக்கு முன்னால் இருங்க, வீட்டுக்குள்ள இருங்க, அது தவறே இல்லை. வெளியில நம்ம போகிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் ஆடை விஷயத்துல, அலங்கார விஷயத்துல மார்க்கம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை பிரிந்துகொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடை இருக்கிறத இன்றைக்கு யாருக்கு ஆண்களுக்கு என்ன ஆடை, பெண்களுக்கு என்ன ஆடைங்கிறது வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சில நேரத்தில் பேச பார்த்தான் தெரியுது, பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஆளே தெரியும் எனக்கு, இவன் ஆனா பெண்ணா, இவர் யார் என்று தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஆடை கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல யல்பஸு லிப்ஸல் மர்அ வல் மர்அத்து தல்பஸு லிப்ஸல் ரிஜல். அப்போ ஆண் பெண்ணை போன்று உடுத்தக்கூடியவர்களும், அதே போல பெண்களில் ஆண்களுடைய ஆடையை உடுக்கக்கூடியவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், சாபமிட்டார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப என்ன செய்யக்கூடாது? ஆண்களுக்கான ஆடையை அவர்கள் தான் உடுக்க வேண்டும். பெண்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது, அது ஆண்களுக்கு ஒப்பான ஆடையை போன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை உடுக்க முடியாது, அதை அணிய முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, அவரவர்களுக்கான அந்த ஆடையை தான் உடுக்க வேண்டும், மாற்றி அணிந்தால் அவர்களை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்ப்போம். அது மாத்திரம் அன்புக்குரிய சகோதரர்களே, சில பேருக்கு எல்லாம் மறுமை நாளில் ஆடையை, மோசமான ஆடை, வேதனைக்குரிய அதாவு செய்யக்கூடிய ஆடையை அல்லாஹ் அணிவிக்கிறான். யார் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களில் எவர்கள் மரண வீட்டில் ஒப்பாரி வைக்கிறாங்க, யாராவது இறந்துட்டாங்க, சொந்தத்தில் பந்தத்தில் அல்லது நம்ம நெருங்கியவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு அப்படின்னு செய்றாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. இவர்கள் தங்களுடைய மரணத்திற்கு முன்பு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமை நாளிலே துகாம யௌமல் கியாமத்தி வ அலைஹா சிர்பாலு மின் கத்திரான் வ திர்உ மின் ஜரப், மறுமை நாளிலே அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கடுமையான வேதனை தருகிறான் என்று சொன்னால், தார் இருக்கு பாருங்க, ரோடு போடக்கூடிய தாறு, அதிலிருந்து அவர்களுக்கு ஆடை உடுத்தப்படும். சொறி சிறங்கு பிடிச்ச ஆடை இருக்குது, இந்த ஆடையையும் யாரெல்லாம் மரண வீட்டிலே ஒப்பாரி வைக்கின்றார்களோ
அந்த பெண்களுக்கு மறுமை நாளிலே அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நம்ம பார்ப்போம். அப்போ ஒப்பாரி வைத்ததற்கு இவ்வளவு பெரிய தண்டனை, மறுமையிலே மோசமான நோவினை தரக்கூடிய அந்த ஆடையை இந்த மாதிரியான பெண்களுக்கு அணிவிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஆடையை பொறுத்தவரையில் இன்னைக்கு பலரும் செய்யக்கூடிய தவறு, அதை பற்றி கண்டுக்கவே மறக்கிறாங்க. எல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் ஏன் இப்படி உடுத்திருக்கிறாங்க, ஏன் இப்படி உடுக்கிறாங்க என்று குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆடை என்ன ஆடை, கரண்டை காலுக்கு கீழே தான் ஆடை இருக்கு. ஆண்களிலுடைய பலருடைய ஆடையும் கரண்டை காலுக்கு மேலே கீழே தான் இருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ தெளிவாக சொல்றாங்க, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, 3 நபர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் அவரோடு பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம், அவருடைய பாவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்னாங்க. 3 பேர் யாரு? அல் முஸ்பில் இஸாரா, தன்னுடைய கீழாடையை கீழே இழுத்து செல்லக்கூடியவன். கீழாடையை, அது பேண்டா இருக்கட்டும், அது லுங்கியா இருக்கட்டும், கைலியா எதை விடுங்க, எதை விடுத்தாலும் நீங்களுடைய கரண்டைக்கு காலுக்கு கீழ் அதை இழுத்து செல்கிறது என்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ் உங்களை பார்க்க மாட்டான், பேசவும் மாட்டான், உங்களை தூய்மையும் படுத்த மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ அந்த 3 விஷயத்துல ஒன்றை சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு கடுமையா சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவு அலட்சியம் இருக்கிறது. சர்வசாதாரணமாக எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாருக்கும் இதான் ஃபேஷனு, நமக்கு இது ஃபேஷன் சொன்னா அது சரியானது. அப்போ ஆடை விஷயத்தில் கரண்டை காலுக்கு கீழே உடுக்கக்கூடிய விஷயத்தில் சிறு பிள்ளைகளிலிருந்தே இதை ஊட்டி வளர்க்க வேண்டும், சிறு பிள்ளைகளிலிருந்தே அவருடைய பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யறோம், சர்வசாதாரணமாக இப்படி உடுத்தால் எல்லாரும் என்ன கேலி பண்ணுவானே, எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பானே என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் கடுமையான தண்டனை மறுமையில் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடையை பொறுத்தவரையில் காட்டன் ஆடை இருக்கு இல்லையா, காட்டன் துணி, ஏன்னா இன்னைக்கு நிறைய விரும்புகிறோம் காட்டன். குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வெயிலில் பள்ளியில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட காட்டன் ஆடையை உடுத்து வாருங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய வெயிலினுடைய தாக்கம் இருக்கு, சூடுனுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லக்கூடிய செய்தி பார்க்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கான அஹப்பஸ்ஸியாபி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யல்பஸஹல் ஹிபரா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காட்டன் துணி இருக்கு பாருங்க, இது ரொம்ப விருப்பம் அப்படிங்கிறாங்க. மற்ற ஆடையை விட இந்த காட்டன் துணி இருக்குல்ல அது விருப்பமானது அப்படிங்கிறதையும் ஹதீஸில் பார்க்கிறோம். அப்போ ஆடை உடுக்கிறோம், அந்த ஆடைகளில் என்ன கலர் சிறந்தது அப்படின்னு சொன்னால் அதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்பசு மின் சியாபிக்கும் அல் பயாத் ஃபைன்னஹா மின் கைரி சியாபிக்கும் ஒ கஃபினு ஃபீஹா மௌதாக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய ஆடைகளில் வெண்மையான ஆடையை உடுத்துங்கள், அது உங்களுக்கு ரொம்ப தூய்மையானது. அதே போல உங்களில் இறந்தவர்களுக்கும் வெண்மையான ஆடையை பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ உயிரோடு இருக்கும் போதும் அந்த ஆடை தான், அதே போல இறந்தவர்களுக்கு கஃன் அணிகின்ற பொழுது அப்போதும் அந்த ஆடை தான் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இந்த ஆடை உடுக்கிற பாருங்க, அல்லாஹ் நிஅமத்துங்கிறான். அந்த நிஅமத்தை எப்படி நம்ம அடைய முடியும், அதற்கான காரியங்களை அதை செய்கின்ற பொழுது தான் அடைய முடியும். போடுறோம், ட்ரெஸ்ஸை போடுறோம், காலையில் எப்படி போடுறோம், நம்ம இஷ்டத்துக்கு போடுறோம், நமக்கு எப்படி தோணுகிறதோ எப்படி போட நினைக்குமோ அப்படி போடுறோம். ஆனால் அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையை உடுத்துகின்ற பொழுது, அதே போல தலை வாருகின்ற பொழுது, சுத்தம் செய்கின்ற பொழுது, காலணி அணிகின்ற பொழுது தயம்முன் வலதை தான் உட்படுத்துவார். முதல்ல போடக்கூடியது இதுதான். அல்லாஹ் உங்களுக்கு நியமத்தை தந்திருக்கிறான், நல்லாடையை உடுக்கின்றீர்கள், உங்களுடைய உருவத்தை அழகான உருவத்தை தந்திருக்கிறான், பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கின்றீர்கள், உங்களை பார்த்து பல பேர் மயங்குறான், உங்களை பார்த்து 4 பேர் ரசிக்கிறான், உங்களுக்கு அழகான ஆடையை உருவத்தை எல்லாத்தையும் நியமத்தை தந்திருக்கிறான்னா அதை பயன்படுத்தக்கூடிய முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வலதாக இருக்க வேண்டும். அதனால் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு தயம்முன் ஃபி தனஉலிஹி வ தரஜுலிஹி வ தஹூரிஹி வ ஃபீ ஷஅனி குல்லிஹி, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா வலதை முற்படுத்துவார். அப்போ செருப்பு அணிவது முதல்ல வலது கால், அதை கலட்டுவது முதல்ல இடது கால். ட்ரெஸ் போடுறோம், முதல்ல போடுவது வலது பக்கம், அதை கலட்டுவது இடது பக்கம். இதை செய்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய ஏட்டில் நன்மையை எழுதலாம். உங்களுக்கு ஆடை போட்டதுனால ஒரு நன்மை, நீங்கள் செப்பலை செருப்பணி காலணியை அணிகின்ற பொழுது இப்படி தான் அணிஞ்சிங்கன்னா அதுக்கு ஒரு நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் பட்டாடை, இது தடை செய்யப்பட்ட ஒன்று. பட்டாடை ஏன்னா மாப்பிள்ளைக்கு புது மாப்பிள்ளைக்குன்னா நம்ம ஊரில் பட்டாடை தான் உடுத்துவாங்க. நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் இல்லாவிட்டாலும்
வேறு வேறு சமூகங்களில் அதுதான் பழக்கம் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டாடையை எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் ஒரு கையில் தங்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த ரெண்டும் இன்ன ஹாதைனி ஹராமுன் அலா துகூர உம்மதி. அப்போ இந்த தங்கமும் இந்த பட்டாடையும் என் சமூகத்தில் ஆண்களுக்கு இது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். பட்டாடை ஒருபோதும் நினைச்சக்கூடாது, உடுத்தக்கூடாது, உடுத்தலாம், அதுக்கான காரணம் இருக்கணும். சொறி, சிரங்கு, நோய் போன்ற காரணங்கள் இருந்தால் ரசூல் அனுமதி கொடுத்துருக்குறாங்க, அப்போ உடுத்துக்கலாம், இல்லை உடுக்க முடியாது. அடுத்து இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன தெரியுமா? நிறைய பேரை பார்க்கணும், தொழுகையிலேயே அதே நிலையில் வந்து நிற்கிறான், உருவம் போட்ட ஆடையை கொண்டு வர. உருவம் போட்ட ஆடை என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. உருவம் எந்த வகையில் வந்தாலும் அது தடை தான். அது வீட்டில் நீங்கள் சவரா மாட்டில் வச்சாலும் சரி, பனியனில் போட்டாலும் சரி, உள்ளாடையில் எதில் போட்டாலும் தடை தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லும்போது சொன்னாங்க, இந்த உருவத்திற்கு எவர்களெல்லாம் இந்த உருவம் விஷயத்தில் அஷத்து நாஸி அதாபன் யௌமல் கியாமா அல்லதீன யுதாஹூன பிஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகளை போல் ஒப்பாகக்கூடிய படைப்புகளை எவர்கள் செய்கின்றார்களோ அவர்கள் மறுமை நாளில் நினைச்சுவாங்க கடுமையான வேதனைக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்போ ஆடை எடுக்கிறோம், புத்தாடை எடுக்கிறோம், போய் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணுங்க, பழக்கப்படுத்த வேண்டும். பள்ளிக்கு போகும்போது அல்லது வீடுகளில் அல்லது கல்லூரிக்கு பள்ளியில் எங்கே போனாலும் அதில் உருவம் இல்லாத ஆடைகளை பார்த்து நாம் என்ன செய்யணுங்க, வாங்க வேண்டும்ங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடை உடைய விஷயத்தில் மார்க் நமக்கு பல்வேறு முன்மாதிரிகளை தந்தாலும் இன்றைக்கு அதில் பலரும் ஃபாலோ பண்ணுறதில்லை. பலரும் என்ன செய்கிறாங்க, இஷ்டத்துக்கு எடுக்கிறோம். அந்த அளவு, அதனுடைய திக்னஸ், அதனுடைய மெல்லிய தன்மை எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, லதத்தபிஅன்ன சுனன மன் கப்லகும் ஷிவ்ரம் பிஷப்ர் வதிராஅம் பிதிரா. நீங்கள் முன் சென்ற சமூகத்தில் என்ன செய்றீங்கன்னா ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முள பின்பற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறான். இருக்கா இல்லையா? நமக்குன்னு ஒரு ஆடையை, அதற்கான அளவை, அதற்கான நிறத்தை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்க. ஆடை விஷயத்தில் இன்னைக்கு நாம யாரை ஃபாலோ பண்றோம்? இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணல, யாரையோ ஃபாலோ பண்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கும்போது சொன்னாங்க, ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் நீங்க பின்பற்றுறீங்க, அவர்கள் ஒரு உடும்பினுடைய பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் யா ரசூலல்லாஹ் அல் யஹூது வன் நஸாரா, அவர்கள் யார், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தானா என்று கேட்கின்ற பொழுது நான் யாரை சொல்கிறேன், அவர்களைத்தானே சொல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஆடை என்பது மனிதனுடைய மானத்தை மறைப்பதற்குத்தான், அதற்குத்தான் அல்லாஹ் தந்தான், அலங்காரத்திற்கு தான் தந்தான். அப்போ அந்த ஆடையுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துடைய விஷயத்தில் வரம்பு மீறி விடாமல், பாவத்தை செய்து விடாமல் நாம் என்ன செய்யணுங்க, இந்த மாதிரியான ஒழுங்குகளை கடைபிடித்தோம் என்று சொன்னால் அந்த நிஅமத்திலும் அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்வாங்க, நன்றி செய்தவர்களாக ஆக முடியுமே தவிர, இல்லை என்று சொன்னால் அதன் விஷயத்திலும் மறுமை நாளிலே குற்றவாளிகளாக நாம் ஆகிவிடுவோம். எனவே அதை பயந்து வாழக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரிலும் இல்லாமல் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடை உடைய விஷயம் இருக்குதுல்ல, இந்த ஆடை உடைய விஷயத்தில் இதற்காக வேண்டி நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். பெருநாள் தினங்களில் அல்ல மற்ற தினங்களில் இப்படி செலவு பண்ணுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னா அனுமதி இருக்குது, அது தடை இல்லை. அதே நேரத்தில் இதுதான் நம்முடைய சொத்து என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சொத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஓதுனாங்க, அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்கள் அதிகம் இன்னும் நிறைய காசு பணம் என்று சொல்லி பேராசை உங்களை எதுவரை பராக்காக்கும் அலட்சியமாக்கும் என்று சொன்னால் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபருக்கு போகின்ற வரை உங்களை பராக்காக்கி கொண்டே இருக்கும். கபருக்கு போகிற வரை இந்த பேராசை என்பது மனிதனுக்கு என்ன செய்யாது, முடியாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தை ஓதி காண்பித்து சொன்னாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், ஆதமுடைய மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, மாலி மாலி, என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம்ங்கிறாங்க. உன்னுடைய செல்வம் வந்து மூணு தான். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும், எவ்வளவு தான் உழைத்து சம்பாதித்தாலும் 3 பொருளுக்குத்தான் நீ உடைமைக்காரன். நீமா யாரு? ஓனர். சொன்னாங்க, ஒன்று அகல்த, நீ சாப்பிட்டு கழித்தது தான் அப்படின்ட்டாங்க சொல்லலாம். எதை சாப்பிட்டாயோ, சாப்பிட்டு எதை கழித்தாயோ அதுதான் உன்னுடைய சொத்து அப்படின்னா. அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலாம்,
நாம் இஸ்ராஃப் இல்லாமல் வீண் விரயம் இல்லாமல் ஹலாலான உறவை எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அதுதான் இந்த உலகத்தில் வாழ்கிறது. நமக்கு மிஞ்சினது எது தான்? திண்டு கழிக்கிறோம் பாருங்க, இதுதான். இது ஒரு சொத்து. அடுத்து சொன்னாங்க அவ் லபிஸ்த ஃபஅப்லைத, எதை உடுத்து கிழிக்கிறாயோ அதுதான் உன் சொத்து அப்படின்னாங்க. எதை உடுத்து உலகத்தில் வாழ்கிற வரை நிச்சயம் உடுக்கிறோம். உலகத்தில் பிறந்ததுலேருந்து மரணிக்கின்ற வரை விதவிதமான ஆடைகளை வாங்கி 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 உடுத்து உடுத்து அழகு பார்க்குறோம். அந்த ஆடை தான் உடைய சொத்துன்னாங்க. அதுக்கப்புறம் என்னது இல்லை, பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனப்படுத்தலாம், ஆனால் சில பேருக்கு பயம். வீட்டில் இறந்தவங்களுடைய ஆடையை உடுத்தோம்னா நமக்கு அடுத்து முகத்து வந்துடக்கூடாது, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த ஆடையை கூட பயன்படுத்துவதற்கு பயம். அப்படி மார்க்கத்தில் அப்படிலாம் சொல்ல, தாராளம் உடுக்கலாம். ஒருவர் இறந்து விட்டார், அவருடைய ஆடையை, அம்மா இறந்துட்டா அம்மாவுடைய சாரியை மகள் கட்டலாம், தப்பில்லை. அப்போ இதுக்கு சில பேர் பயம். அப்போ இந்த ஆடையை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவ் லபிஸ்த ஃபஅப்லைத, எதை உடுத்து கிழித்தாயோ அதுதான் உன்னுடைய சொத்து, வேற ஒன்றும் கிடையாது. எங்கேயும் போகிறதில்லை. எது இருந்தாலும் கழட்டிட்டு தான் விட போகிறாங்க, இல்லைன்னா வேற எவனா கழட்டிடுவான் வந்து கபருக்குள்ளே கடை வச்சுட்டு. தெரிஞ்சு போச்சுன்னா இவன் கபரில் என்னென்ன இருக்குன்னா அதுக்கு ஒரு கும்பல் இருக்குது, என்ன செய்வான், வந்தால் கழட்டிட்டு போயிடுவான். அப்போ இது உன்னுடைய சொத்துன்னாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபதஸத்தக்த ஃபஅம்லைத, நீ எதை தர்மமாக கொடுத்து இறைவனிடத்திலே முற்படுத்தி வைத்தாயோ அதுதான் உன்னுடைய சொத்து அப்படின்னா. வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த உலக வாழ்க்கையில் இந்த யதார்த்தத்தை, இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. போட்டி இல்லை, பொறாமை இல்லை, துவேஷம் இல்லை, கசடு இல்லை, குரோதங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இந்த 3 தான் உங்களை சார்மை தவிர இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன கிடையாதுங்க. உரிமை கொண்டாடுவதற்கு உங்களுடைய கண்ணை மூடிய பிறகு எதுவுமே உங்களுக்கு இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடை என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்து. இந்த நிஅமத்துடைய விஷயத்திலும் மார்க்க போதனைகளை நம்ம என்ன செய்வோம், பேணுவோம். மார்க்க என்னென்ன போதனைகளை சொல்லி இருக்கிறதோ அதை பேணி இந்த விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொல்லி எச்சரித்தார்களோ அந்த மாதிரியான நவீன கலாச்சாரங்களுக்கு, நவீன ஆடை குறைப்பு, நவீன ஆடை விஷயத்தில் நவீன கொள்கையின் பக்கம் நம்முடைய சந்ததிகளோ பிள்ளைகளோ போய்விடாமல் தடுக்கக்கூடிய அந்த உரிமை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் அது உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரிலும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கியருவானாக. வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.